ரொட்டேரியன் இப்ராஹிம் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நாம் இப்போ 78வது சுதந்திர தின நாளில் எல்லாரும் கூடியிருக்கோம். எழுபத்தெட்டு ஆண்டுகள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாம் நம்ம தலைவர்களை பற்றி நம்ம யோசிக்கிறோமா, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோமா, எதுவுமே தெரியல நமக்கு. ஒரு வாரத்துக்கு முதல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பேப்பர்களில் பார்த்துருப்போம். இந்திய குறியீட்டில் கல்வியில் தமிழகம் 37 கல்லூரிகள் முதன்மை இடத்துல இருக்குது. ஆக இந்த கல்விங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைஞ்ச உடனே 2 வருஷம் கழித்து நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம கிளியர் பண்ணுறோம். டாக்டர் அம்பேத்கரை வச்சு நேரு பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் பேசுகிறது ஒரே வார்த்தை தான் சொன்னார். முதல் முறையாக வேறு எதுவுமே அவர் பேசலை. உணவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஆக ஆங்கிலேயர்கள் நம்மளை சுரண்டிட்டு போயிட்டாங்க. ஒரு குண்டூசி தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கூட நமக்கு இல்லை. உணவு, பட்னி, பஞ்சம். அவர் முக்கியத்துவம் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்ததேவும். முதல் 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குனதே உணவுக்கு தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். நம்ம இன்றைக்கி சாதாரணமாக கடந்து போயிடுறோம். இந்த இந்தியா கொடுத்த சுதந்திரத்தை சாதாரண ஒரு முதல்வரை பேசிட்டு போயிடுறோம், ஒரு பிரதமரை அசால்ட்டாக பேசிட்டு போயிடுறோம். அதுதான் ஒரு ஜனநாயகத்தின் சுதந்திரத்தோட மிகப்பெரிய வலிமை. அமெரிக்கா புரட்சியில் வெற்றி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்காண்ட போரான ஜார்ஜ் வாஷிங்டன் தான் முதல்ல அவர் அதிபரானார். கியூபாவும் அதே மாதிரி தான் புரட்சிக்கு போராடினார். ஃபெடல் காஸ்ட்ரோ அவர் தான் பிரதமர். ரஷ்யாவாக இருக்கட்டும், புரட்சிக்கு போராடினாங்க, லெனின் தான் அங்கே பிரதமர். ஆனால் நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா யார் சுதந்திரத்துக்காண்டி போராடினாங்களோ மகாத்மா காந்தி அதை ஏற்றுக்கிற கூட இல்லை. மற்றவங்களுக்கு வழி விட்டுட்டு ஒதுங்கிட்டாங்க. முழுமையான சுதந்திரம் என்னன்னு மகாத்மா காந்திகிட்ட கேட்கும் பொழுது கண்ணீரற்ற, வருத்தங்களற்ற ஒற்றுமையான தேசமே எனக்கு முக்கியம், பதவி எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னார். இங்கே கவனிக்கணும், பொதுவாக டீச்சர் பெருமக்கள் ஒரு மனசில் வச்சுக்காங்க. இந்த இளைய தலைமுறைக்கு பொதுவாக தலைவர்களை, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க கடத்திட்டு போனது. இன்றைக்கி நம்ம நவநாகரிகத்தில் எங்கேயோ முன்னேறிட்டோம். இன்றைக்கி தமிழ்நாட்டோட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தேன். நுகர்வோர் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகம் பார்த்தீங்கன்னா வெறும் 10% சிட்டிக்கும் கிராமங்களுக்கும் நுகர்வோருக்கு வெறும் 10% வேறுபாடு தான். இன்றைக்கி எல்லாரும் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சுன்னா அதுக்கு காரணமே கல்வி தான். நம்மளுடைய முதல் ஒரு தலைமுறை கல்விக்காண்டி அர்ப்பணித்தது அதிகம். இன்றைக்கி கிராமங்களில் கூட இந்த கல்வி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் போய் நிற்கிது. அதுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் ஒரு கல்வி அவசியமான ஒன்றுங்கிறது தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனுடைய வெற்றி தான் இந்த 37 கல்வி நிலையங்கள் இன்று இந்தியாவில் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள். இந்த 78வது சுதந்திர தினம்ங்கிறது கல்வி, மருத்துவம் இதில் முன்னேறி இருக்கிறது தான் ஒரு அழகான தேசம்ங்கிறது. ஆக ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு வழிவகுத்து கொடுத்த தலைவர்களை ஞாபகப்படுத்தி குழந்தைகளுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது நல்லதுன்னு கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.